வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா கறி மிளகாய் தூள். இந்த ஒரு பொடி இருந்தால் போதும் உங்கள் வீட்டில். நீங்கள் டக்குன்னு எல்லா குழம்பையும் வச்சுக்கலாம். நான்வெஜ் குழம்பு, ஆட்டி வைக்கிற குழம்பு எல்லாத்துக்குமே செம்ம டேஸ்டியாக இருக்கும். நம்ம மிளகுக்கு கொத்தமல்லி, ஜீரகம் எல்லாம் தனித்தனியாக போட்டு அரைச்சி எடுத்து பண்ண வேணுங்கிறது இல்லை. இந்த பொடியை ஒரு 2 கரண்டியோ 3 கரண்டியோ உங்களுக்கு குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு ஏற்ப போட்டுட்டிங்க அப்படின்னா குழம்பு டக்குன்னு ரெடி ஆயிடும். செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஃப்ரெஷ்ஷான கறி மிளகாய் தூள் வீட்டிலேயே எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத ஹோம்மேடாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கறி மசாலாவுக்கு மிளகாய் தூள் அரைக்கிறேன். அதுக்கு மெஷர்மெண்ட் பார்த்துக்கோங்க. நான் 1 கிலோ கொத்தமல்லி எடுத்துருக்கிறேன். ஒரே டைமில் போட்டு வறுக்க முடியாது, அதனால் 2 டைமாக போட்டு நான் வறுத்து எடுத்துக்கிறேன். அடுப்பில் பேன் வச்சு பேன் நல்லா சூடானோடையும் நாம் இந்த கொத்தமல்லியை இதில் போட்டுக்கலாம். கொத்தமல்லி லைட்டாக சூடானால் போதும், ரொம்ப சூடாக தேவையில்லை. கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வறுக்க வேண்டியதில்லை. இது ஆயிலில் ஆட் பண்ணல, ப்ளைனாக தான் நம்ம வறுத்து எடுத்துக்கிறோம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு மிதமான சூட்டில் நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது கை பொறுக்கிற அளவுக்கு சூடாயிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதுதான் மிச்சம் இருக்கிற கொத்தமல்லியும் அதே மாதிரி போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். வரமிளகாய், காய்ந்த மிளகாய் 40 மிளகாய் கணக்கு வரும். இப்போ மிளகாய் நல்லாவே சூடாயிருச்சு. இப்போ இந்த சூடான மிளகாயை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் வேறைக்கு. இப்போ அடுத்ததான் நான் ஜீரகம் எடுத்துருக்கிறேன். ஜீரகம் ஒரு 50 கிராம். இது கூடயே மிளகு ஒரு 30 கிராம். இதையும் நல்லா சூடாகிற மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். ஜீரகம் மிளகும் சூடாயிருச்சு. இதை நாம் வேறு பாத்திரத்துக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். அடுத்ததான் பட்டை ஒரு 5, கிராம்பு 1 ஸ்பூன், சோம்பு 3 ஸ்பூன், இதையும் சூடாகிற வரைக்கும், லைட்டாக சூடாகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். பட்டை, கிராம்பு, சோம்பு 3மே நல்லா சூடாயிருச்சு. மிதமான சூட்டில் இருக்குது. நான் இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்ததான் கருவேப்பிலை ஒரு 10 கொத்து. இதுக்கு பச்சை கருவேப்பிலையே இருக்க வேணுங்கிறது இல்லை. நம்மள்கிட்ட காஞ்ச கருவேப்பிலை இருந்தாலும் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம இதை சூடு தான் படுத்த போகிறோம். சூடுபடுத்தும் போது திருப்பி காய தான் போகுது. அதனால் கருவேப்பிலை தலை இருந்துச்சு அப்படின்னா அது வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கலாம். கருவேப்பிலையில் நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம இதையே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஃபைனலாக புழுங்கல் அரிசி 1/2 டம்ளர் வறுத்து எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு ஆப்ஷனல் தான். இது எதுக்காக அப்படின்னா குழம்பு திக்னஸாக வர்றதுக்காக இந்த புழுங்கல் அரிசியை போட்டு வறுத்து எடுத்துக்கிறோம். என்னதான் இந்த மசாலா தூள் போட்டாலும் குழம்பு தண்ணி குழம்பு மாதிரி தான் வரும். நம்மளுக்கு கெட்டியாக வேணும் அப்படிங்கிற போது இந்த அரிசியை போட்டு வறுத்து அது உடனே நம்ம அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு குழம்பு திக்னஸாக கிடைக்கும். அதுக்காக தான். இப்போ அரிசியும் நம்மளுக்கு வறுபட்டுருச்சு. இதையும் நம்ம இப்போ வறுத்த பொருட்களையெல்லாம் நான் ஒரு சில்வர் தூக்கு வலையில் போட்டிருக்கிறேன். இதை வீட்லேயே அரைச்சோம் அப்படின்னோம்னா நல்லா பவுடராக கிடைக்காது. இதை கொண்டு போய் மில்லில் கொண்டு போய் அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறேன். நம்ம சூடாகவே இருக்கும்போதே கொண்டு போய் அரைக்கும் போது தூள் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன்.
மிக்சியில் அரைச்சோம் அப்படின்னா அந்தளவுக்கு வந்து பவுடராக வராது. அதுக்காக நான் வந்து மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இதை வந்து இப்போ வந்து நம்ம சூடாக இருக்கையில் நம்ம அப்படியே வச்சுருக்கக்கூடாது. வெளியில் வந்து ஒரு பேப்பரில் கொட்டி காய வச்சு சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம திருப்பி ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் இதை மாற்றிக்கலாம். இது சூடு நல்லா ஆட்டுன்னு அதுக்கப்புறமா நம்ம வந்து மாற்றி வச்சுக்கலாம். சூடு ஆறிச்சு நம்ம இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈரம் படாமல் நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து வீட்டிலேயே வந்து சூப்பரான கறி மிளகாய் தூள் ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து கறி குழம்புக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஆட்டி வைக்கிற குழம்புக்கெல்லாம் இது வந்து ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டோம்னா போதும். வெங்காயம், தேங்காய் சில், கருவேப்பிலையில் அதுக்கப்புறமா இதை ஆட் பண்ணிட்டா போதும். குழம்பு சூப்பராக மணக்க ரெடி ஆயிரும். நம்ம வந்து கடையில் வாங்கி அவங்க வந்து ப்ரிசர்வேட்டிவ்லாம் கலந்து வச்சுருப்பாங்க, கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக. நம்ம அந்த மாதிரிலாம் எந்த கெமிக்கலும் எதுவும் கலக்காமல் ஃப்ரெஷ்ஷாக நம்மளே வீட்டில் சுத்தமாக அரைச்சி வச்சாச்சு. இந்த மாதிரி மெத்தடில் நீங்களும் ஃபாலோ பண்ணி வீட்லேயே மிளகாத்தூள் அரைங்க. இந்த மாதிரி லெட்டு போட்டு கவர் பண்ணி வச்சுருங்க. கை விடாமல் இந்த மாதிரி ஒரு கரண்டி யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கெட்டு போகவே போகாது. ஈரக்கையில் யூஸ் பண்ணக்கூடாது, நீங்கள் ஈரம் படக்கூடாது. லிட்டு போட்டு மூடி வச்சுருங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் ஃப்ரெஷ்ஷான மிளகாய்த்தூள் வீட்லேயே ரெடி. பை பாய்.